श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेशदयापात्रं दिव्यक्त्यादिगुणान्नों यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरमणिं श्रीसडारि गुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकार्जुमुनिं भजे श्रीरघुवंशकलसार्णपूर्णचन्द्रं श्रीवेङ्कटारि गुरुवर्य धनूजरत्नं तस्मादवाप्तनिगमान्तरकस्य जालं श्रीमस्तरेशयगुरुं सततं भजामि। இன்றைய தினம் அடியேனுக்கிட்ட தலைப்பு பஞ்சஸ்தவத்தில் வரதராஜஸ்தவம். அதில் 66 முதல் 70 வரையில் உள்ள ஸ்லோகங்கள். இதன் அர்த்தத்தை பிறகு தெரிவிக்கிறேன். முதலில் அதற்கு அங்கமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். மொழியை கடக்கும் பெரும்புகழான் பஞ்சமக்குறும்பாங் குழியக் கடக்கும் நம் குரத்தாழ்வான் என்று ஆழ்வானின் பெருமையை கூறும் பொழுது அவர் பஞ்சரத்னம் என்ன பிரசித்தமான பஞ்சஸ்தவத்தில் வரதராஜஸ்தவம் 4வது ஸ்தோத்திரமாக அருளினார். ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்ற பஞ்சஸ்தவங்களின் அடைவு ஆகும். இந்த வரதராஜஸ்தவம் தென்னத்தியூர கழனை கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுஜன் அவருடைய நியமடியாக தேவப்பெருமான் விஷயமாக அருளி செய்யப்பட்டதாகும். இந்த ஸ்ரீவைஷ்ணவ தேசியான சோழராஜனுடைய அதாவது பேர் சொல்லக்கூடாதவன் ஆனால் கிருவிகண்டன் என்பர் கொடுமையினால் கண்களை இழந்து தென்னரங்கன் திருப்பதியில் இருப்பையும் இழந்து திருமாலின் சோலை மலையேற ஆழ்வான் சீவைகுண்டஸ்தவம் முதலான 3 ஸ்தவங்களை அருளி செய்தார். அதாவது சீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம் ஆகியவற்றை அருளி செய்தார். அருளி செய்து சில ஆண்டுகள் கடந்து பெறும் சோழராஜன் மாண்டு ஒழிந்தான். அது கேட்டு மகள் அழுங்கர் அங்கிருந்து அழகசினை விடைபெற்றுக் கொண்டு ஸ்ரீரங்கம் வந்துவிட்டார். வந்தவுடனே திருநாராயணபுரத்தில் எழுந்தருடைய இந்த எம்பெருமானார் கோயில் நின்றும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவராலே சோழராஜஸ்தவத்தில் ஆழ்வானுக்கு பெரிய நம்பிக்கை அந்த ஆபத்தை கேட்டருளி பதபதித்தார் எம்பெருமானார். ஆழ்வானாகனும் உயிர் வாழ்ந்திருக்க பெற்றோமே என்று திருவுள்ளம் தெரிந்து சில ஆண்டுகள் கழிந்து வந்து மாறுதின சிறியாண்டானை கோயிலுக்கு போய்விட்டார்களே கோயில் விசேஷங்களை அறிந்து வாரும் என்று நியமித்தருள அவரும் விரைந்து கோயிலுக்கு சென்று அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்த ஆழ்வானை சேவித்து சோழன் புழுத்தும் ஆண்ட செய்தி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு மீண்டும் திருநாராயணபுரம் சென்று எம்பெருமானார் திருவடிகளிலே இவற்றை விண்ணப்பம் செய்ய அது கேட்டு சோழராஜன் போயிட்டாராம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பெருமகிழ்ச்சியுடன் உடனே அங்கிருந்தும் புறப்பட்டு மிக விரைந்து கோயிலில் முதலிடம் தாமமாக ஆழ்வான் திருமாலைக்கு சென்றார். திருநாராயணபுரத்திலிருந்து நேராக ஸ்ரீரங்கம் வந்துவிட்டார். ஸ்ரீரங்கம் வந்த உடனே ஆழ்வான் திருமாலைக்கு சென்றார். சென்று ஆழ்வானும் எதிரி எழுந்தருடைய உடையவர் திருவடிகளிலே விழுந்து சேவித்து திருவடிகளை சிக்கன பிடித்துக் கொண்டு கிடக்க உடையவன் ஆழ்வானை வாரி எடுத்துக்கொண்டார். ஆழ்வான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கொண்டு துக்கம் ஏற்பட்டது. ஆழ்வான் கண்கள் இழந்து விட்டாரே என்றாலே மிகவும் துக்கத்துக் கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஆழ்வானே, ஒரு வார்த்தை உள்ளலாமரை குரல் எடுத்து விம்மல் பொருளா ஆழ்வான் தரிசனத்துக்கு திஷ்டபோதலான உமக்கு கண் போவதே
ஐயோ கண் போய்விட்டதே, இது என்னுடைய துஷ்கர்மம், என்னுடைய துஷ்கர்மத்தின் பலத்தினால்தான் உமக்கு கண் போய்விட்டது என்று பதறினார். பலவாரா புலம்பி ஆழ்வானை தேற்றி பிறகு தாமும் தேறி பிறகு தேறிவிட்டார். சரி, என்ன பண்ணுறது? அப்புறம் அவரையும் கூட அழைத்து கொண்டு மனம் எழுந்துள்ளது. மறுநாள் ஆழ்வான் திருமாலின் சோதனையிலே அருள் செய்த 3 ஸ்தவங்களையும் பெருமானார் 3 ஸ்தவத்தோடு சாத்தினார். சாத்தி அது மற்றையான் திருமாலின் சோதி யாத்திரை அருள் செய்த 3 ஸ்தவங்களையும் பெருமானார் சிவசாத்தி பரலும் ஆழ்வானை கொண்டு உம்முடைய அருள் செயல்களாலே என்னும் நாம் நம்முடைய திருவரங்கம் செல்வம் நிஷ்கண்டமாக பெற்று நாமும் இங்கு வாழ்ந்திருக்க பெற்றோம், உம்முடைய நாள் தான், அதனால்தான் பெற்றோம் என்றார். ஸ்ரீ அஸ்திசையில செகலோஜ்வர பாரிஜாலம் என்னும்படியான பேரலால் வரந்திரமா மணிவண்ணனா பிரசித்தராக இருக்கிறார். அவர் விஷயமா ஒரு ஸ்தவத்தை விண்ணப்பம் செய்யுமே, கண்கொடுத்தருள்வார் என்று அருள் செய்ய அடியனுக்கு சுவாமி திருவருள் அருளின் பலனான் உட்கண்ணே போரும், எனக்கு அது வேண்டாம், உம்முடைய கிருபை இருந்தாலே போரும் என்று சொன்னார். வாழும் வெடிக்கன் வேண்டான் என்று ஆழ்வான் கூற எம்பெருமானார் அப்படி என்ன தேவப்பெருமான் விஷயமாக ஒரு ஸ்தவம் சொல்லியே ஆகணும் என்று பரவால் நிர்பந்திக்க ஆழ்வானும் ஆச்சாரிய நியமனத்தை அறிந்து இந்த ஸ்தவத்தை அருளி செய்கிறார். இதிலே 90வது ஸ்லோகத்திலே திருக்கண் வேணும் என்று பிரார்த்தித்து சுசிதமாக உள்ளது என்பாரும் சொல்வார். ஸ்தவம் கட்டில் வர தேவப்பெருமான் திருமுன்பே இதை அரங்கேற்ற வேண்டும் என்று திருவுள்ளம் பெற்று ஆழ்வான் அழைத்துக்கொண்ட பெருமான் கோயிலேற ஆழ்வான் வரதராஜ ஸ்தவத்தை பேரலாளன் திருமுன்பே விண்ணப்பம் செய்து தலை கட்டுகிற போது எம்பெருமானார் சில அன்பர்களோடு வார்த்தையாடிக்கொண்ட பாராக்காய் இருக்க பேரலாளன் ஸ்தவம் திருச்சம் சாத்தி வாழ்கிற ஆழ்வான் நம் மக்களிலே உமக்கு விருப்பமானதை கேட்டுக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் என்று அருளப்பாடு நியமிக்க ஆழ்வான் உடைய திருவுள்ளப்படியே கண் வேணும் என்றும் என்னாதே நான் பெற்ற பேரை நாரூரானும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்க அப்படியே பெற வேண்டிய அப்போ கூட தனக்கு கண் வேணும்னு ஆசைப்படவில்லையா. நாரூரானை பற்றி தான் தெரியுமே, ஒரு சிவவிஷ்ணவன் சோழராஜத்தை அவனை பற்றி தான் தெரியும். ஆழ்வான் திருக்கரம் வேண்டிக் கொள்ளவில்லை என்பதை அறிந்த பெருமானா திருவுள்ளம் முளைந்து பெருமாளனுக்கு சர்வஜனாராயண தேவரே இப்போ என் நினைவை தலை கட்டவில்லையே என்றும் ஆழ்வாரை நோக்கு நீ சுதந்திராக இருந்து என் நினைவை தலை கட்டாது என்னை வஞ்சித்து இங்கன செய்தீரே என்று இருவரை வெறுத்து இனியன் என்று திகைத்து நிற்க பெருவா ராமானுசா ஆழ்வான் நம்மையும் உண்மையும் காணுமிடத்து கற்கண்ணாலை காணக்கெடுவர் என்று வரமுள்ள எம்பெருமானும் கிருதார்த்தராய் அவர் ஆழ்வானுடன் மீண்டும் கோயிலை அருள் செய்தார். இந்த இடத்துல இப்படி வரதராஜ ஸ்தவத்தினுடைய ஆரம்பம் இருக்கிறது. ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியம் நமோத்தி மதீமகி எதிர்த்தி திரைகண்டி யாந்தி மங்கள சூத்திரதான். இதில் வரதராஜ ஸ்தவம் மிகவும் அழகாக இருக்கிறது. 4வது ஸ்தவமாக அதில் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் அனுசந்திக்கக்கூடிய ஸ்தோத்திரம், அதையும் சொல்லிவிட்டு பிறகு நாம் அடுத்த விஷயத்திற்கு செல்லலாம். ஸ்ரீநிதிம் நிதிபபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபோத சுரம் தயாநிதிம் தேவராஜ அதிராஜமாசிரியே என்கிறார். அதாவது பெருந்தேவி மணாளனாய் அர்த்திகளுக்கு கொள்ளக்குறையாது இந்தியாயிருப்பவன் யார்? தேவப்பெருமான். கேட்ட பொருள் எல்லாம் கொடுக்கக்கூடியவன். சில பேர் பணம் வேணும், தர பசுக்கள் வேணும், நிலம் வேண்டும், பிறகு கைங்கரியம் வேண்டும், எது கேட்டாலும் கொடுக்க பணம். அது அடித்தவர்களுடைய விரதமாக அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. யார் எது கேட்டாலும் நம்ம தரணும். சகல பிராணிகளுக்கும் நன்மையை ஆசம்பிப்பவனாய் பிறர்களும் இடர் கண்டு ஐயோ என்று இறக்கும் கொள்ளுமோனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான பேரர்களானை பணிகிறேன் என்று வாசனப்படுகிறார். இப்பொழுது நான் எனக்கு இடப்பட்ட தலைப்பை பார்க்கலாம். இதில் 66வது ஸ்லோகம். 66வது ஸ்லோகத்திற்கு முன்பாக 65 கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம்.
இந்த 65வது ஸ்லோகத்திலே சௌசல்யம் அனாசுர பக்கத்தில் மீறி விளங்கும்படியே அருள் செய்திருக்கிறார். 66வது ஸ்லோகம் சம்ஸ்லேஷ பஜதாம் தராபரவச்ச காலேன சம்சோத்தியதாம் ஆனீய சுபதே சுசங்கம் அகிருதம் சோடும் விளம்பபத அட்சாமியம் க்ஷமினாம் வரோ வரத சன்னத்ரவ தீர்ணோ பவ கிம் நாம தம் தம் அசம்ஸ்ரீ தேஷு விதரம் வேஷம் வினிஷேது தாம். ஹே வரதா பேரருளாளனே, நீ பொறுமைசாலிகளில் சிறந்த நீ. பக்தர்களுடைய கனவிலே மிகவும் துரிதனாய் அந்த பக்தர்களை காலக்கிரமமாக சீர்திருத்தி தன்னுடைய நிலையிடமாக பரமத்திலே கொண்டு சேர்த்துக்கொண்டு உனது அடியை சேர்த்துக்கொண்டு அவருடைய உன்னோடு அணையச் செய்வதில் ஏற்படைய விளம்பத்தை சகிப்பதற்கு வல்லவனாய் இவ்விருத்திரமா ஞானத்தில் பிறந்தாயாக பிறந்திடுகிறாய். அதை பற்றி நான் ஒன்றும் கேட்கவில்லை. பிறந்து விட்டேன். இப்போ என்ன சொல்றேன்? பெண்ணையோ வெண்ணில் அனாசிதர்களிடத்தில் உன் திவ்ய விக்கிரகத்தை அனுபவியமாக கொடான் என்றவனாய் அவர்களையும் பற்றுகிறாயே. இது எவ்வாறு என்று ஸ்லோகமிடுகிறார். எம்பெருமான் ஒரு சேதனனை தன் திருவிடித்தாமர்களிலே அத்தானி சேவகத்துக்கு ஆளாக்கி கொள்ள திருவள்ளம் பற்றினால் அந்த பகவன் மனோரதம் அப்போதே சடக்கென தலை கட்டுவது ஒன்றல்ல. அவன் நினைச்சா போகிறோம். எம்பெருமான் ஒரு சேதனை பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆளாய திருவிழம் பற்றினான். அந்த மகன் மனோரதம் அப்போதே தலை கட்டுவது ஒன்றல்ல. ஜன்மாந்தரேஷு சகசிரேஷு தபோஜான சமாதிபிகி. ஜன்மாந்தரேஷு எத்தனையோ ஜென்மங்கள் கணக்கிட்டால் அது தொடர் போயிட்டு இருக்கு. அது தொடர் வண்டி மாதிரி போயிட்டு. அதாவது லிங்க் எக்ஸ்பிரஷன் ஒரு உடல் காத்துட்டு இருக்குமா இந்த சரீரம் இந்த ஆத்மா அதில் போய் சேர்றதுக்கு. அப்போ அது சேர்ந்துருமா, அது காத்துட்டு இருக்குமா. அது மாதிரி மழை காலத்தில் உச்சிவியல் பட்டாலும் படும். கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்ல மழை காலத்தில் கூட அது கூட இல்லாமல் இந்த ஆத்மா பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ புண்ணியங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள், ஜென்மங்களாக கோடி ஜென்மங்கள், எத்தனை ஜென்மங்கள் நமக்கே கணக்கு தெரியாது போயிட்டு இருக்கும். சகசிரேஷன் ஜன்மாந்தரேஷ சகசிரேஷன் தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீணபாவானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயுதே என்னும்படி ஒன்று நின்று நந்தவம் செய்து ஊழி தோறலாம் என்னும் சொல்லபடியே ஜன்மாந்திர சகசிரங்களிலே அருமையான பக்தி உடைய பெற்றவனையதே நலவந்தமில்லதோ நாட்டில் போய் புறப்படுறேன். எல்லாம் நல்ல பக்தி ஏற்படணும். பக்தி பரஜான பரபக்தி ஏற்பட்டு பிரபந்தனாயிருந்து ஆச்சார சம்பந்தம் ஏற்பட்டு பிறகு கடைசியில் பிராட்டி கிருபையினாலே அவன் பிராட்டி புருஷகாரத்தினாலே பிராட்டி மற்றும் ஆச்சாரிய புருஷகாரத்தினாலே அவன் நலவந்தமில்லதோ நாட்டை அடைகிறான் என்ற அருமையான பக்தி உடைய பொறுத்தவனரே நலவந்தமில்லதோ நாட்டில் போய் பெறுவேன். இதுதான் சுபகாலத்திலே நிஷ்பண்ணமாக கிடவது. இது நமக்கு ஆயுசு என்றது வேதனூல் பிராயின் 100 முன்னபடியாக 100 வயசு தான். அதில் இதெல்லாம் நடக்காது. இந்த கிரமத்திலே சேதனர்கள் பரமத்தேர வருமானம் பார்த்திருந்துக்கும்படியான விளம்ப சகிஷ்ணத்துவம் எம்பெருமானுக்கு இல்லை என்று பூர்வத்தால். இதில் என்ன சொல்லுகிறாருனாக்கா, சேதனர்கள் பரமத்தேரவளும் வேறவளமும் அங்கே வர அளவு கூட இதெல்லாம் பார்த்தானே என்னைக்கு வருவான். மொத்தம் எல்கேஜி செய்யலாம், பிஹெச்டி பாஸ் பண்ணிட்டு பாட்டு வா அப்படின்றான். ஒரு தன்னவேரி போய் கேட்குறோம், அதெல்லாம் முடிச்சுட்டு வாப்பா அப்படின்ட்டா. அது படித்து பாஸ் பண்ணி முடித்து வந்தவன் படிப்புக்கு அப்படி. அப்போ அதுமாதிரி ஜன்மாந்திர விஷயத்தில் எத்தனையோ பாவங்கள்லாம் கழிஞ்சிட்டு வான்னு சொன்னாக்கா எப்போ வருது? அதனால் அதுவரை எம்பெருமானுக்கு பொறுமை இல்லையா, எம்பெருமானுக்கு இல்லை என்று பூர்வார்த்தத்தால் காலேன சம்சோத்தான் இது ஜாதி. தீபாந்திரத்திலே
பக்குவமாகிற பலத்தை சதேசத்தில் புதிக்க விரும்புவான் ஒருவன் அதற்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள் பலவற்றையும் அடைவை செய்து நெடுங்காலம் பட்டாலே அபீஷ்டம் சித்திப்பது. இங்கேயோ ஒரு காலம் அந்த இடத்துல இருக்கான், ஒரு பலத்தை அடையணுன்னாக்கா இப்போ அதை இப்போ இந்த சதேசத்தில் இருக்கிற இடத்துல அனுபவிக்கணும்னு நினச்சானாக்கா அதுக்கு வேண்டி உண்டான உபகாரங்கள் சம்ஸ்காரங்கள் அது உண்டான காரியங்கள் பலவற்றையும் அடைவை செய்து நெடுங்காலம், அதாவது நெடுங்காலம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பண்ணால் கைங்கரி சித்திக்கும். அத்தனை விளம்புகிறது பொறுக்க மாட்டாமல் சதேசத்தை விட்டெழுந்து அந்த பலமுள்ள உலகத்திலே சென்று விட்டனை இது அவ்வளோ நாள் எம்பெருமான் பொறுக்க மாட்டானாம். சதேசத்தை விட்டு அந்த பலமுள்ள உள்ளத்தை செல்ல வேணும் இத்தனையிலே. அப்படியே ஞானி பாத்வைவ மேமதம் என்று கொண்டு விரும்பப்படும் ஞானி சேதனர்களை அனுபவிக்க இந்த பரவாசுதேவன் அவர்களை சம்ஸ்கார கிரமத்தினால் ஞானி சேதனர்களை அனுபவிக்க விரும்புகிற பரவாசுதேவன் அவர்களை சம்ஸ்கார கிரமத்தினாலும் காலக்கிரமத்தினாலும் பார்த்திருக்காரா. அவர் ஞானத்துக்கு ஞானம் ஏற்படணும், காலம் பக்குவானும், ஞானம் வந்தாலும் காலம் கடிய வேண்டும் பார்த்திருக்கிறானா. விளம்ப ஆனால் அப்படியெல்லாம் பெறாமல் சதேசத்தை விட்ட வேண்டிய அந்த இடத்தை விட்டு வந்துவிட்டான பெருமான். அவர்கள் வாழுமிடமான இருள்தர்மா ஞானத்திலே தானே அடியிட்டு வந்து அருளினான். தானே இங்கே வந்து அவன் கிருபை செய்கிறான் பெருமான். அவர்களோட்டே சம்ஸ்லேஷத்தின் பெருவிருப்பத்தா காரணம் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சம்ஸ்கரிக்கணும் என்ற ஆசையினாலே பெருவிருப்பத்தினாலே இந்த ஆசிரித சம்ஸ்லேஷத்திலே அபினிவேசாதேசத்திலே ஓடி வந்து அவதரித்தாயாளில் இதை பற்றி ஒன்றை ஆட்சேபிப்பதில்லை. இது ஒன்றும் நியாயம் இல்லை. ஒரு பொருளை அடைய வேண்டும், அதுக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அதை யாரும் ஆட்சேபிப்பார் இல்லை. ஆசாபாசத்தால் செய்தா என்றுட்டு ஏதோ ஒரு ஆசையினால் ஏற்பட்டிருக்கான், பாசம் ஏற்பட்டிருக்கான், அதனால் பண்ணியிருக்கிறாங்க. காமசரா அனுஜானை காமசார அனுஜை, அதாவது காமசார தொடர் பண்ணப்படுவோம் என்று அத்ராபதி என்னும் அளவாலே கிம் நாமையை தேதி ஆசிரித ஜன சந்தேஷ ஸ்தாபனத்தாலே நீங்கள் வந்து பிறந்ததில் விப்ரதிபத்தியம் பண்ணுகிறீர்களோ, அதனால் ஒன்று எங்களுக்கு ரெண்டாவது அபிப்பிராயம் இல்லை. ஆனால் வந்தாவது இடத்திலே ஒவ்வாத கம்ச சிசுபாதாதிகளுக்கும் உன் திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவபோக்கியமாக்கி தந்து அந்த படுபாவைகளையும் திருவடி சேர்த்தி கொண்டா என்பது யாதொன்று உண்டு. இவரை ஒரு சேதனை இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாதவன் அவனுக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் செய்கிற நியாயம். ஆனால் அந்த இடத்திலே அவர்களோடு பழகிற சம்ஸ்லேஷம் ஏற்படுது, அது சரியானது. அதே சமயத்தில் கம்சன் என்ன பண்ணான்? மக்களவரை கல்லடை மோத என்னும்படியா உனக்கு முன் பிறந்த அத்தனை பேரும் கல்லடை மோதி விட்டு தெய்வீக வசுதேவரோடு சிறையில் எடுத்து விடாமல் பிறகு உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தான். புதனி முதல் சகடாசுரம் முதல் மற்றும் திருநாவட்டம் முதலான பரபராசுரர்கள் கொலையாபீடு யானையை கொண்டான், கம்ச சாணூராதிகளை கொண்டு எல்லாத்தையும் கொண்டு உன்னை அழிக்க பார்த்தானே. அவனுக்கும் சிசுபாலன் எத்தனை முறை உன் மீது படையெடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னே சிசுபாலன் 100 முறை உன்னை பழித்தான். அப்பேற்பட்டவனுக்கும் அப்பேற்பட்ட படுபாவிகள்னு இந்த வியாக்கியானத்தில் எடுக்கிறார். அந்த படுபாவிகளும் சேர்த்துக்கொண்டா என்பது யாதொன்று உண்டு. இது என்கொள்ள அவனையும் சேர்த்துன பத்தியா? அதுதான் உன்னுடைய லட்சணம் என்னென்றால் உபவாதாவரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு கிருபை பண்ணுகிறாயே. என்ன இது என்கொள் என்று தன் நடுவில் போல விப்ரீதி பண்ணராய் நின்றவன் பார்க்கணும், அந்த அதிசயத்தை பார்க்கணும் எம்பிரமானே என்கிறார். அசம்சிதேஷு பேஷான் விதனந்தான் வினேஷு வைது நின்று வல்லவா பழித்தவர்க்கு மாறில் போல் செய்து நின்று செத்த செய்ய வெந்தவர்க்கு வந்தனை எய்தலாகும் என்பர் என்றார் திருமிழிப்பிரான் திருச்செந்தூர்த்தத்தில்.
உன்னுடைய நிரங்குச சுவாதந்திரம் கரையறி பெருகப்புக்கால் உகவந்தார் உகவாதார் என்று வாசியாதி எல்லாரும் திருவுள்ளம் பற்றுகிறபடி என்கொள் என்று தலை சீக்கிறார். இப்போ ஒரு வெள்ளம் வருது, வெள்ளம் வந்தாக்கா அது எல்லாரையும் அடிச்சுட்டு போகும். மரம், செடி, கொடி, கட்டடங்கள், ஏன் மலைகளையும் அறுத்து கொண்டு செல்லும் சில சமயம் வெள்ளம் வந்தால். அது மாதிரி எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரம் எடுக்கும் பொழுது சண்டாளன் இல்லை, வசிஷ்டர் இல்லை, ரிஷிகள் இல்லை, எல்லா மரம் செடி எல்லா இடத்துலையும் தன்னுடைய திருவடியை பதித்தான். எல்லாரையும் எல்லாரும் தனக்கு வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றுகிறபடி பற்றினான் என்கொள் என்று தலை சீக்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. அடுத்தது வரதயதி புவ்யவாத ரிஷிப ஸ்ருதி விகிதாஸ் உபாசன அர்ச்சனாத்ய கரணபத விதூரமிகே சதித்வி அபிஷய தானி கிருதா கிலாப விஷன். ஓ வரதனே, உலகில் நீ அவதரியாமல் போவாயாகில் பரபியோக அந்தர்யாமியாக இருக்கிற நீ இந்திரிய மார்க்கங்களுக்கு துரஸ்தனாய் இருக்கும் அளவில் வேதங்களில் விதிக்கப்பட்ட உன்னை உபாசித்தல் ஆராதித்த முதலிய கிரைகள் நிர்விஷயங்களாக ஒழிவதனால் திரசிற்கிடங்களாக ஆயிடுவிடும் அத்தனையே. இங்கனே எம்பெருமான அவதாரம் செய்தவர்களாவிடில் எம்பெருமான் அவதரிக்கலைன்னா என்ன ஆகும்னா ஸ்ருதி ஸ்மிருதி இத்தியாதி ஸ்ருதிகளும் சரி ஸ்மிருதிகளும் சரி இதிகாச புராணங்கள் முதலாக சகல சாஸ்திரங்களும் நிர்விஷயங்களாக ஒழியும். இல்லைன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் என்று சொல்லி அவதாரத்தின் அவசியத்தானால் எம்பெருமான் அவதரித்தான் என்று இந்த ஸ்லோகத்தினாலே அருள் செய்கிறார். ஹே வரத தொம் பிவி புவினா பாதரிஷ்யோ எதி, பேருளானே இந்த பூமண்டலத்திலே ராமகிருஷ்ணாதி ரூபம் திருவவதாரம் அவதரியாதொழில் அது ஏவன் ராமனாம் கிருஷ்ணனாம் அவதரிக்கலைன்னாக்கா என்ன ஆகுனா அதையேவ தை கரணபதி விதூரகே சதி. அந்தர்யாமி ரூபேன நின்று இந்திரிய மார்க்கத்தை அழித்ததாகாது. அனித்தாகாது வருபட்டால் அப்பால் முதலாய் நின்று அலப்பறி ஆறுவது அரங்கவைய நின்று பாசனம் பண்ணுகிறார் திருமங்கையாளர். அப்பால் முதலாய் நின்ன, அதாவது பரமத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய பரமபதம், இது லீலா விபூதி. பரமத்துக்கு மேலேயும் சொல்கிறார். அப்பால் எம்பெருமான் திருவடி அளந்த போது அப்பொழுது பரமத்தையும் தாண்டி போயிட்டுருக்கு. அப்பால் முதலாய் நின்று அளப்பறி ஆறுவது என்றிருக்கிறார். லீலா விபூதிக்கு அப்பால் இருக்கிற பரத்துவமானது லீலா விபூதியும் தாண்டி இருக்கிறது பரத்துவம். புறம்பே இருக்கிற ஆவரண ஜனம் ஒருத்தனுக்கு தாழ்வு நடக்கிறது. தாழ்வு இருக்கும் பொழுது எனக்கு தீர்த்தமானன்னா அங்கே இவ்வளோ தூரம் போனாக்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அதுபோல் ஆவரண ஜனம் பாலாடி நீ கிடக்கும் பண்பை யான் கேட்டேன் என்கிறபடி கேட்டிருக்கும் இத்தனை அல்லது சென்னகான அரிதான இருக்கிற வியூகமானது பரத்தும் போதே அது விப்ரகிருஷ்ட அன்னைக்கே இருந்தாலும் திருஷார்த்தனுக்கு துஷ்பிராபகமான் பார்க்கடல் போலே யாய் இருக்க கண்ணால் பார்க்கலாம், ஆனால் அங்கே போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஜனம் இருக்குது, கண்ணால் பார்க்கலாம், நிறைய இருக்குது, ஆனால் அதுக்கிட்ட போக முடியாது. இப்போ சரக அந்த இடத்த பரத்துவத்தில் லீலா விபூதியிலே பரமத்தில் தேவர்கள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், அவர்கள் தான் செல்ல முடியும். இந்த இடத்துல சனகசனாதிகள் தான் செல்ல முடியும், இது யாரும் செல்ல முடியாது. அது மாதிரி இந்த இடத்துல இருக்க போக முடியவில்லை. சரி அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டுபட்டும் சரி எம்பெருமானை பற்றி ஆசைப்பட்டு அவன் இதயத்தில் இருக்க செய்த மனசில் இருக்கான். இருந்தால் கூட கற்கிலி உன்னை காணுமாறு அருளாய் என்ற
கற்கிலே என்கிறவடைய கண்ணுக்கு விஷயம் நிற்கை. கற்கிலே அவன் பார்க்க முடியாதவன், காணுமாறா என்று ஆசைப்பட்டவனுக்கு விஷயம் எண்ணிக்கை. அஷ்டாங்க யோக ரூபம் எதுவும் அதை காண வேண்டும்படி அந்தரியாமித்து. அதில் அஷ்டாங்க யோகம் 8 யோகங்கள்லாம் பண்ண வேண்டும். யோகம் இருக்கணும், தபஸ் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அப்புறம் மூச்சடக்கணும், பொறுப்படியை நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்படியை நிற்கும் நீர் வேண்டாம். காயோடு நீடு கனியுண்டு வீச நெடுங்காலம் இன்னும்படியாக இருக்கணும். இதெல்லாம் தபஸ் பண்ணும். அப்போ மனசுல இருக்கக்கூடிய பிரமாணி அறியலான்னாக்கா அப்போ கண்ணால் பார்க்க முடியாது. இது அந்தரியாமித்துவம். திருஷார்த்தனுக்கு கொட்டும் குந்தானம் கொண்டு வந்து கல்லினால் குடிக்கக்கூடிய அது போதும் வரையாது. கொண்டா இருக்கு தோண்டினா அந்த கொட்டும் இருக்கிறது, குந்தானம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டால் கூட உள்ளே தோண்டி 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 கொண்டு வரணும். உள்ளேருந்து மண்ணில் கொண்டு வரணும். அது முடியாது. பூதஞ்சலம் வரையா இப்படி எல்லாம் காண ஆசைப்பட்டவருக்கு விருப்ப நிற்கே ஒழுகையாலே மண் மீது உடல்வாய் மின் மீது உடல்வாய் வேங்கடத்துறைவாய் என்னும்படியா பல விதேசங்களிலும் இருக்கிறவுடைய பெருக்காருக்கானதா பெருகினார் போல பூமியில் அவதரித்து சஞ்சரித்து அருளாது ஒழிந்தால் சாஸ்திரங்களில் நிதித்தியாசித்யா என்னும் அச்சயாது என்றும் பிரணமேத் என்னும் பிரதீட்சணை குறியாது என்று விதிக்கப்பட்டுள்ள உபாசன அர்ச்சன பிரதட்சண நமஸ்கார் பிரதிகளான வழிபாடுகளுக்கு விஷயமன்னிக்கே ஒழியுமாறு நாய்த்து. நீ எம்பெருமானை நீ அர்ச்சாவதாரம் எடுக்கவில்லை செய்ய பரத்துவமாய் சீராபியோமாய் தீயோகமாய் தோன்றியவற்றுள் எய்துமற்கு அர்ச்சாவதாரம் எளிது என்ற மனவாளமானிகள் அருள் செய்தார் போன்று இதெல்லாம் அர்ச்சனை பண்ண முடியாது, அப்புறம் பிரதட்சணம் பண்ண முடியாது, உபாசனம் பண்ண முடியாது. இதெல்லாம் பிரதட்சணம் புரியாது என்று உபாசன அர்ச்சனை பிரதட்சணம் பண்ண முடியாது, நமஸ்காரம் சேவிக்க முடியாது, அவன் என்னென்ன வழிபாடு உண்டோ அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால எம்பெருமான் விஷயம் இன்னைக்கு ஒளிமந்தாய். அதனால எம்பெருமானே நீ அவதரித்திக்கிறாய், உன்னை கண்டு பற்றலாம்படி இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சொல்கிறார். यत् अपराध सहस्रम अजस्रजम तय शरण्य हिरण्य उभावहते वरदितेन शिरम तम विक्रिय विकृतिम अर्पः निर्भजनादनाकाः विकृतिमर्पः निर्भजनादकाः சரண்யா லட்சங்களான வரதனே இரண்யவசுவானவன் உன் விஷயத்தை சர்வகாலிகமான யாதொரு ஆயிரக்கணக்கான அபராதத்தை செய்தானோ அவன் அந்த அபராத சகசிரத்தால் நெடுங்காலம் வரை விகாரமே உண்டாகாத இருந்த நீ சிறு குழந்தையான பிரகலாதனுக்கு நேர்ந்த நெருவு காரணமாக உணவு விகாரத்தை அடைந்தாய். எத்தனையோ வருஷமாக இருந்தான், படாப்படுத்தினா இரண்யன் ஒன்றும் பண்ணலையா அவனெல்லாம். சரி தன்னதான் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் பெருசாக நினைக்கிறியான். ஆனால் பிரகலாதனுக்காக தன் பக்தனை அவன் துன்புறுத்தினவுடனே அது கண்டு சகியாமல் தான் அவனை நிரசித்தான் என்கிறார். சங்கல்ப மாத்திரத்தை சர்வத்தை நிர்வகிக்க வல்ல சர்வத்தையான சர்வேஸ்வரன் தன்னை அழியுமாறி இதர சஜாதேனாய் அவதரித்து கைதொழா நின்ற செய்து இரண்ய ராவணாதிக நிரசுரூபமான அதிமான சிரேஷ்டங்களை எல்லாம் பிரகலாத மகிழ்ச்சியில் தொடக்கமான அவ்வபாவத விஷயங்களில் அவ்வவர் பண்ணின அபசாரம் சகியாமையாலே என்னும் அர்த்தமே ஆழ்த்தி இந்த ஸ்லோகத்தில் அருள் செய்யப்படுகிறது. பெருமான் மனசால நினைச்சாலே போகிறோம், எல்லாத்தையும் நிரூபிப்பான். இது இப்படி ஆகட்டும் என்று நினைத்தால் அப்படி ஆகட்டும், இப்படி அழியட்டும் என்று நினைத்தால் இப்படி வளரட்டும் என்று நினைத்தால் இப்படி இருக்கும். இப்படி நிர்வகிக்கவல்ல சர்வத்தை எல்லா சக்தியும் உடைய பெருமான் தன்னை தானே அழியுமாறி செய்து கொண்டு இதர சஜாதியனாய் அவதரித்து, அதாவது ஏகனமாக இருந்தான், நரசிம்மமாக இருந்தான், ராமனாக க்ஷத்திரியத்திலே அவதரித்தான், பரசுராமனாக அவதரித்தான், ஏன் கிருஷ்ணாவதாரத்திலே யாதவபுரத்திலே அவதரித்தான். கைதொழா நின்றனாய் இவர்கள் இரண்ய ராவணாதி நிரசன ரூபமான அதிமான சிரேஷ்டங்களை எல்லாம் இரண்யனை அழித்தான், ராவணனை அழித்தான்,
பிரகலாதன் எதுக்காக? பிரகலாதன் மகரிஷிகள் தொடக்கமான பிரகலாதனுக்காக இரணியனை அழித்தான். அந்த பிரகலாதனை என்ன பாடுபடுத்தினான் இரணியன்? கொஞ்சம் நெஞ்சமாக அவனுக்கு படுத்தினான். அவனை மலையிலிருந்து விரட்டி விட்டான். விஷப்பாம்புகளை கடிக்க செய்தான். பிறகு யானைகளை விட்டு இவன் கொல்லச் செய்தான். அப்பேற்பட்ட எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் படைத்தான். அங்கு அப்பொழுதே அன்பிய தோன்னிய சிங்கப்பிரான் பெருமை ஆராய்ச்சி சேர்மைத்தேன் முடியாக ஆழ்வார் அனுபவிக்கும்படியாக அந்த இடத்துல அந்த எம்பெருமான் வந்து அவதரித்தான் பிரகலாதனுக்காக. அவன் இங்கே இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு, இந்த இடத்துல இருக்கானான்னு சொல்லு. அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவனாலே கட்டப்பட்ட தூணிலே அவனாலே தட்டப்பட்டது. அந்த தூணை இங்கே இருக்கிறானான்றான் எம்பெருமானுக்கு வந்த ஆபத்தில் அது ஒரு ஆபத்து. அந்த சமயத்திலே அவன் எந்த தூணை தட்டுவான், எப்படி தட்டுவான் தெரிகிறது. அந்த சமயத்திலே வந்து பிரகலாதனுக்கு கிருபை செய்தான். அது மாதிரியா ராவணனை பிரகலாதனுக்கு கிருபை செய்து அதுக்கு முன்பாக இரணியனை அடித்தான். ராவணர்களை அடித்தான் என்று சொன்னார். ஏ சரண்ய வரத இரண்ய தொய் அஜஸ்ரஜம் எது அபராத சகசிரம் உபாவகது தேன அபராத சகசிரேன சிரம் அபிக்கிரியா ஸ்திதித்வம் என்னும்படியாக எம்பெருமான் தன்னனுடைய தீரக்கடி அபராதப்படுபவர்கள் ஒன்றும் கணேசான். பெருமானே தெய்வம் உண்டுண்டா இல்லைண்டா இல்லை, அதை பற்றி பெருமான் நினைக்க மாட்டான், விட்டுருவானா. சாசுதர் விஷயத்து சொல்பம் அபராதம் பண்ணுவான் உண்டாகிலும் தன்னுடைய ஆசிரியத்தை கொஞ்சம் அவர்கள் அபராதம் பண்ணினா கூட அவனை அப்போதே தலையெடுத்து போடுவேன் என்று இதிகாசம் அப்போது தலையெடுத்துடுவேன். தன் அடியார்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால அப்பொழுது அவர்கள் தலையை அறுத்து விடுவேன் என்று சொல்லி என்ற இதிகாச புராணத்திலே சொல்லப்படுகிறது. தொயை கிஞ்சித் சமாபன்னே கிரியம் கிம்காரின் சீதையா மமா சக்கரவர்த்தி திருமணார் எழுந்தருளுக்கு செய்தே யுத்த காலத்திலே பார்க்கிறான். யுத்த காலத்தை பார்க்கும்பொழுது ராவணன் அந்த மாடி மேலே இருக்கிறான். சுக்ரீவன் இந்த இடத்துல ராமனோட சக்கரவர்த்தி திருமணோடு இங்கே இருக்கும் பொழுது அந்த சுக்ரீவன் மகாராஜர் ஒரு கோபம் வருது. எம்பெருமான் இங்கே எழுந்திருக்க ராஜத்ரோகியான பயிர் முன்பே நிற்கே ஆகுது. அவன் ராஜத்ரோகி, அவனை கொல்ல வேண்டும். அவன் முன்பே எம்பெருமான் இங்கே நிற்கிறான் என்று நினைத்த மகாராஜர் நேராக பாய்ந்து அவன் மேலே பாய்ந்து வென்று வந்து ஜெயித்துட்டு வந்தான். எம்பெருமான் பார்த்தான், இவன் போயிருக்கான்னு சொல்லி ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு அவன் முடிவு பிடித்து வரும்பொழுது சொல்கிறார், இங்கே அருள் செய்கிறார், நீர் மகாராஜாவான தரம் கொலைய அவன் வார்த்தை சொல்லுபாகி நீ தேடி போக சரக்கு தான் நமக்கு என்ன செய்ய, நீர் மகாராஜா போயிடு. அவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான், தேடி போகிற சரக்கு தான். அப்போ அவன் வார்த்தை சொன்னான், அந்த சரக்கானது நமக்கு என்ன செய்யும், நமக்கு அவமானம் இல்லையா, நமக்கு அது வருத்தம் இல்லையா, உங்களை ஏதாவது செய்து விட்டான்டா எனக்கு வருத்தம் இல்லையா, இங்கனே என்று சொன்னான். இங்கனே ஆசிரிய விஷயத்தில் எம்பெருமான் பற்ற வைத்திருப்பது பிராணே பியோபி கரிமியாசகா என்னும்படியான அந்த பாவதர்களுக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் தனக்கு ஒரு தீங்கு நேரும்போது பிறக்கும் சீற்றம் கொள்ளப்படுகிறது. பாகவதற்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டதா, சில பேர் சொல்லலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, இதை விட பெரிய கஷ்டம் வந்து எனக்கு அவர்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை வாசித்து ஒன்றும் இல்லைடா அப்படின்னும். அது மாதிரி பாகவதர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் தன்னுடைய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சீற்றமில்லை. சமுத்திரராஜனை சரணம்பக்க செய்தும் அவன் முகத்தை காட்டிற்றில்லனாக கோபமாகார தீவிரம் என்னும்படி சீற்றத்தை வரவழைத்துக் கொண்டான். விபீஷணன் சொல்லபடி கேட்டான், என்னென்ன இலங்கை இந்த வானர் படைகளை அழைத்து கொண்டு இலங்கை செல்வது என்று யோசித்த பொழுது விபீஷண ஆழ்வான் சொன்னபடி அணை கட்டி விட்டு செல்லலாம். அப்பொழுது வாரணாஸ்திரத்தை பார்க்கும் பொழுது அவன் வரவில்லை. யார், அந்த கடலரசன் சமுத்திரராஜன் வரவில்லை. அதனால் கோபத்தை ஏற்படுத்தி கொண்டு
கோபனத்தோட சீற்றத்தை வரவழைத்து கொண்டார். பின்பு ராவணாது திருவடி நோவுப்பட்டுவார். அதே மாதிரியாக ஏன்னா சொல்லியும் வரலையேன் அவர், அதாவது வானர்களுக்காக கோபத்தை வரவழைத்துக் கொண்டார். இந்த இடத்துல கோபஸ்ய வசமேயுவான். அது மாதிரியா யுத்தம் நடக்கிறது. ராமராவண யுத்தம்ன்றது தர்ம யுத்தமாகவும் அதே சமயத்தில் நியாயமான யுத்தமாகவும் நடந்தது. அப்படி இருக்கும்பொழுது ராவணனுக்கு இந்த சக்கரவர்த்தி திருமகன் அனுமானுடைய தோளில் இருக்கிறான், அவன் தேரில் இருக்கிறான். அப்பொழுது ராவணன் நினைக்கிறான், இந்த குரங்கினாலில் தான் இவ்வளவு ஆபத்து வந்தது என்று அனுமானை தாக்க முற்பட்ட பொழுது அப்போ அவனுக்கு கோபம் வந்துட்டு அனுமான் உடம்பில் ரத்தம் அடிக்கிறது. அதை பார்த்தவுடன் கோபத்தை வரவழைத்து கொண்டான் ராமன். இங்கனையே பாகவத விஷயத்தில் எம்பெருமானுடைய பிறகு ராவணனை கொண்டான் என்பது சரித்திரம். இது பாகவத விஷயத்தில் எம்பெருமானன் பரிவின் மீதி இருப்பது. இரண்யவசமான எம்பெருமான் தரத்திலே நேர்கூட நேர அவதாரப்பட்டு தெரிந்த நாள்களை இன்னிருந்து நேருக்கு நேரம் எத்தனை பண்ணியிருக்கான். எத்தனை யோகத்தை போய் எல்லா உலகத்தையும் போய் எல்லாரும் ஜெயிச்சு வந்திருக்கான். அவன் ஒன்றும் பெருசாக நினைக்கிறான், போனால் போட்டான். அந்நாளிலே எம்பெருமானத்தோட அரக்க நடுவிலே சிறிது விளங்கவில்லை. அப்போல்லாம் ஒன்றும் விகரிக்கவில்லை. அது ஒன்றும் சொல்ல முடியாதில்லை. பள்ளியிலோ அதை வந்த தன் சிறுவன் வாயிலோ ஒரு 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆண்பதற்கு ஒன்றுமாறும் பொறுப்பில்லனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூம்புடைப்ப பெரிய டனல் விடுப்பு எழுவாய் என்னும்படியாக சீறி வெகுண்டு நலிந்தான் என்றவாறே நம்மளவிலே தீம்பனாக இருந்தாலும் பொறுத்திருப்போம். நம்மள்கிட்ட சண்டை போட்டானா நம்ம பசங்கள்ட்ட நான் சண்டை போட்டால் நமக்கு கோவரும். அது மாதிரியா நமக்கு தெரிஞ்ச வாழ்ந்த ஒருத்தர் சண்டை போட்டால் எனக்கு ரொம்ப வேண்டிய வாழ்ந்த நமக்கு கோவம். அது மாதிரியா எம்பெருமானுடைய அடியார்களிடத்து அவர் சீற்றம் ஏற்பட்ட உடனே பிரகலாதனிடத்து வந்தவுடனே நம்மளே தெத்தனை திம்பனாக இருந்தாலும் பொறுத்திருப்பதும் நம்முடைய சிறுக்கனை நலிந்தான் என்ன இனி பொறுத்திருக்கலாம் முடிக்காது இப்படி ஆறி இருக்க மாட்டேது அப்போதே வந்து தோன்றி படைத்தான் என்பார். அங்கு அப்பொழுதே அன்பிய தோன்றிய சிங்கப்பிரான் என்று சிங்கப்பிரான் பெருமை என்று சொல்லுகிறார். வரத்தால் வலி நினைந்து மாதவனின் பாதம் சிரத்தால் மணங்கானாம் நெஞ்சு விரத்தினான் ஈரறியாய் நேர்வலியோனாய் இறைவனை ஓரிரையா நீ இருந்ததொன்று முதல் திருவந்தாதிலே பொய்யாழ்வார் பாசம் முடிகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அதுபடி அதனுடையாக இந்த பாசனம் இருக்கிறது. துவாம் ஆமனந்தி கவயः கருணாமிருதாப்தே ஞானக்ரியா பஜனலப்ய அலப்யம் அந்யைஹி ஏதேஷுகேன வரதோத்தர கோசலஸ்தः பூர்வம் பூர்வம் சதூர்வம் அவஜந்த ஹி ஜந்தவாஸ்துவான் கருணாமிருதே அருளாகிற அமிர்தத்துக்கு கடல் போன்றவனே ஓ வரதனே பாராசர கவிகள் உன்னை ஞானயோக கர்மயோக பக்தியோகங்களால் பிராப்பியனாகவும் உபாயாந்தரங்களினாலே அப்பிராப்பியனாகவும் ஆமனந்தி ஓதி வைத்திருக்கிறார்கள். முன்பு ஸ்ரீ ராமாவதாரத்தில் உத்தரகோசத்தில் உள்ள ஜந்துக்கள் திருமுற்பட உன்னை அடைந்தவன் என்றோ அப்படி கீழ் சென்ற கர்மஞான பக்தி யோகங்கள் எந்த உபாயம் கொண்டு எதனாலே அடைந்தார்கள் என்று கேட்கிறார். யாதிசிகம் பிராசங்கிகம் ஆனுஷிகம் என்ற சுக்கிர விசேஷங்கள் சாஸ்திர விகிதமும் சேதன விதமும் இருக்க தானே கற்பித்து எல்லாம் யாதிசிகமாக இருக்கணும், பிராசங்கிகமாக இருக்கும், ஆனுஷிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறது. விதிதமாக சேதனங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து தானே கற்பித்தான். இப்படியெல்லாம் செய்யணும். கற்பிதமான இதனை ஒன்றை அதை பலவிதமாக்கினான். நடத்தி கொண்டு வருவனான் ஈஸ்வரன் சகதகாரண்யமும் ஸ்ரீ ராமாவதாரத்தில் நன்கு விளங்கினபடி இந்த ஸ்லோகத்திலே அனுசந்தித்து அருளுகிறார். கருணாமிருதாப்தே கருணையாக அமிர்தத்துக்கு கடல் போன்றவனே தேவபிரானாகிறான். திருவருளுக்கு பிறந்த திருவருள்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்தன?
அந்த தேவப்பெருமாண்டேருந்து வந்த எம்பெருமாண்டேனாலே அதனால்தான் அவன் பேரருளாளன் பேர். பேரருளாளன் என்றால் அந்த திருவருளானது அவனிடமிருந்து வந்ததினாலே பேரருளாளன். பெரிய என்னக்க பெரியன்னு கூட சொல்லலாம். பேரருளாளன் பொங்குமா அருள் பொங்கக்கூடியவன். திருவருளுக்கு பிறந்த இடம் பெருளாளன் திருநாமத்தால் விளங்குகிறது. அதாவது பராசரர்களுக்கு கவையாக என்னும்படியாக பராசரர்களுக்கு தாம் ஞானயோக கர்மயோக பக்தி யோகங்களாலே உன்னை பிராரம்பிக்கலாமத்தில் போக்கி வேறொன்றெல்லாம் பிராபிக்கலாம் என்கிறார். அவனை எல்லாரும் சொல்லலாம். பராசரர்கள்லாம் கர்ம ஞான யோகம் கர்ம ஞான பக்தி யோகங்கள் இருந்தால்தான் அவனை அடைய முடியும் என்று சொல்ல முடியும். அவனை அறிய முடியும் என்கிறார். உத்தரகோசரஸ்தா என்னும்படியாக முனிவன் மேண்ட இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு சரித்திரத்தை சொல்கிறார். முனிவன் மேண்ட திரள்விலங்கும் இலக்குவனை பிறந்ததனால் தரிக்க மாட்டாது. ராமாவதாரம் முடிய போகிறது. அப்பொழுது அங்கே யமன் வந்ததாக சொல்கிறார்கள். வந்து அந்த ராமனை பார்ப்பதற்காக காலபுருஷன் வந்துவிட்டதாக நேராக உள்ளே இருக்கிறான். யார் வந்தாலும் உள்ளே விட வேண்டாம் என்று லட்சுமணன் சொல்லிவிட்டு காவலுக்கு சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறான். அப்போது துர்வாசர் வருகிறார். துர்வாசர் கோபத்தை பார்க்க உடனே அவரை விட வேண்டும். விட்டால் ராமன் வார்த்தையை மீறியதாகும். அதனாலே அவரிடமும் நாம் கோபித்தால் சபித்து விடுவார். அதே சமயத்தில் விட்டுட்டாலும் ராமனுடைய கோபத்திற்கு இலக்காகும். என்ன செய்வது என்று அறியாமல் லட்சுமணன் சரைய நதியிலே இறங்கிவிட்டான். முனிவன் வேண்ட திரவிலங்கு விளக்குமனை பிரிந்ததனால் தரிக்க மாட்டாதே போர கிளேசித்த பெருமாள் பார்த்தானான். அதாவது பால்யாத்ம சுஷ்மிதா என்னும்படியாக சிறு வயதுக்கு தொட்டில் பழகும் முதல் கொண்டு இலக்குமனை பிரியாமல் இருந்த ராமன் இலக்குமணன் பிரிந்து விட்டான் என்ற உடனே ரொம்ப மனசை கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை விட்டு எழுந்தவர்களை தொடங்கி ராஜ்யத்தை விட்டு போய்விட்டார். அயோத்தியா போயிட்டு சரையில் இறங்க போகிறார். சரையு நதி என்று இப்போ எப்படி இருக்குமா? கடல் போன்று இருக்கக்கூடியது. கடல் போன்றது. அதாவது அன்னசராசரங்களை வைகுந்தத்தை எத்தின முடியாது பேர்பட்ட கடல் மாதிரி இருக்கக்கூடிய இடம். அயோத்தியா நகரத்தில் ஊழியர்கள் எல்லாம் பெருமாளை சரணமடைந்து தேவரீர் எங்கு சென்றாலும் அடியவங்களையும் கூட அழைத்து செல்ல வேண்டும். சுவாமி இது எங்கே போனாலும் நாம் உங்க கூடயே இருக்கும். அழிச்சு போகணும். நீங்கள் அழிச்சுட்டு போகணும் கண்டிப்பான்னு சொல்ல மாதிரியா ராமன் பிரார்த்திக்க பெருமாள் அவருடைய பக்தியை பார்த்தானா ததாஸ்து சரி அப்படி அழிச்சு போராட்டார். அனைவரும் தன் பின்னே தொடர்ந்து வருமாறு பணித்தருளியே பிரயாணப்பட்டார், கிளம்பினார். அப்பொழுது அந்நகரத்தில் உள்ள மனுஷர்கள் மாத்திரமே அல்லாது அப்போ திரவிலங்கும் இலக்குமனை பிரிந்தான் தன்னை பிரிந்ததான் தரிக்க மாட்டாதே பெருமான் என்ன பண்ணுகிறான்? பசுக்களும் கன்றுகளும் மற்றும் மரங்களும் என்ன சராசரங்களை வைகுந்தத்தை அத்தனையும் வந்துவிட்டன. சமஸ்த ஜாதமும் அகமகண்டு பெருமாளை பின்சன் ரொம்ப சந்தோஷத்தோட போச்சான். சில பேர் போகிறானா அவன் போகிறான், அவனுக்கு தைரியமாக இருக்குது நம்ம போக முடியுமா அப்படின்னா, ஆனால் ரொம்ப சந்தோஷத்தோடு சென்றான். இப்படி பலரும் புலசூட சரையு நதியில் இறங்கி தன்னடிச்சோதிக்கு எழுந்துள்ளும் பொழுது தமிழத்தை இடையராத அன்பு கொண்டு பின்பற்றி சரையில் மூழ்கி உடம்பை திறந்து விட்டார்கள். திறந்து போன எல்லாருக்கும் பிரம்மலோகத்துக்கு மேற்பட்டதாய் பரமபதம் போல அபுனராபத்தி ஆகிற சிறப்புள்ளதான சாந்தானிகம் என்னும் லோகத்தை அளித்தருடனார் என்று இதிகாசம் கூறுகிறது. அதாவது அந்த சரையிலே உடம்பை விட்டவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? பிரம்மலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தானமும்
பரமத்து நிகராக இருக்கக்கூடிய சாந்தானிகம் என்னும் லோகத்துக்கு அழைத்து சென்றான் என்று இதிகாச புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சதோரம் என்று திருநாதிகள் உட்பட புல்லு பொற்பால் அயோத்தியில் வாழும் பொற்பா முதலா புல்லரும் பாதியும் நின்னி பொற்பா முதலா புல்லுலேருந்து எல்லாமே சொன்னார். ஏதேஷும் கேன எங்களுடைய கர்மஞான பக்தியில் எந்த உபாயத்தை அனுஷ்டித்து அவை வீடு பெற்றன என்று அதெல்லாம் எந்த உபாயத்தை அனுஷ்டின? பாராசர் என்ன சொன்னால் கர்மஞானம் வேணும், பக்தியாக வேணும் அப்படின்னு சொன்னான். ஒன்றும் இல்லை. இவையெல்லாம் எப்படி அனுபவித்தன? அந்த எந்த உபாயத்தை அனுபவித்து உன்னை அடைந்தன? உன்னை நீ கொடுத்த லோகத்துக்கு அவை சென்றன என்று கேட்கிறார். இது காரணம் கருணாமிருதாப்தி என்று சம்போதித்தது. இப்படி கேவலம் உன்னுடைய நிர்வேதிக கிருபையை பட்டாசாக உய்வித்தாய் அருட. வேற ஒன்றும் காரணம் இல்லை, உன்னுடைய நிர்வேதிகமான கிருபையே இதுக்கு அடி என்கிறார். அடுத்ததான 70வது ஸ்லோகம். வதத்சு வாத்சல்யவசான் சமுத்சுக ரகாம அத்ராவத வரதப்பிரத பவேச்ச தேஷாம் சுலபோத கிண்மிதம் யதங்கதாம்யா நியத புராருதக. வாராய் வரதனே, நீ பக்தர் பக்கள் பிரீதி விசேஷத்தாலே மிக்க விருப்பம் உடையதாய் விபூதியில் வேண்டியபடி அவதரித்துக்கொள். அதற்கு மேல் அந்த அன்பர்களுக்கு சுலபனாயும் ஆகிடாய். பண்டு கிருஷ்ணாவதாரத்தை தாம்பினால் கட்டுண்டவனாய் எழுதாய் என்பது யாதொன்றோ இதேன் கொள் வாழாது. ராமாவதாரத்தை அனுபவித்தார். கீழே நரசிம்மாவதாரம் ராமாவதாரத்தை அனுபவித்தார். பிறகு ராமாவதாரத்தை அனுபவித்தார். இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். எப்படின்னா சம்பிரதாயமான கிருஷ்ணாவதார சௌலபியத்தை அனுசந்திக்கிறார். சந்தோஷபதிதாம் என்னும் ஸ்லோகத்தில் பதத்திரயத்தால் அருளி செய்த அர்த்தத்தை இந்த பூர்வார்த்தத்தாலே சங்கரித்தார். ஆயத்தை அங்க வரப்பிரத அங்க என்று இகே இருக்கிறார். சம்போதனார்த்தமாக சொல்கிறார். தேசாந்திரகதனால் புத்திரன் மக்களிலே பிதாவுடைய இது அவகாரித்து துடிக்குமா போலே. அதாவது இப்போ நான் சொல்லுவேன், இப்போ எல்லாரும் ஃபாரின் போயிடுறா, பையன் அங்கே இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான், இவருக்கும் ஒன்று நிறைய பணம் எல்லாம் இருக்குது, நிறைய சந்தோஷமாக இருக்காது. ஆனால் சந்தோஷமாக இருக்கான்னு இல்லையா, ஐயோ அந்த அவன் என்ன சாப்பிட்டானோ தூங்கினானோ என்ன பண்ணானோன்னு மனசு இருக்கும். அதை போன்று எம்பெருமானும் என்ன பண்ணான், தேசாந்திரகதனான புத்திரன் மக்களே பிதாவுடைய இதும் அவகாரித்து துடிக்குமா போலே நித்தியமுக்தோடு கூட இருந்து பரிபூர்ணானமும் அவிச்சின்னமாக செல்லான்னு செய்தையும் அங்கேருந்து நித்தியமுக்தனாக இருக்கான். எல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஏர் கண்டிஷன் போட்டிருக்கு, சொன்னால் உடனே வரத்து மனுஷாக இருக்கா, சாப்பிட்றா, எல்லாம் இருந்தானோ. அவன் என்ன பண்ணானோ, அவன் எப்படி இருக்கானோ என்ன நினைக்கிறான். சம்சார மக்களிலே திருவுள்ளம் குடிபோய் இவர்கள் பிரிந்தார். அது மாதிரியா இவன் பெருமான் பரமத்திலே இருந்தாலும் சம்சார பக்கத்துக்கு தான் அவன் நெஞ்சு சொல்கிறது. பிரிந்து ஆட்ட ஐயோ அவர்கள் பிரிந்து விட்டுவிடவே இவர்களை கலந்து பரிமாறிக்காக விபூதியில் வந்து பிறந்தார்கள் வேண்டி மட்டும் பிறந்து போகிற எப்படியோ வராகிறா சரி பறந்து போ அவதரிக்கிறாய், ரைட், சரி, நல்லது. ஆனால் அந்த சம்சாரிகள் பக்களையும் சர்வத்தை விநியோகித்தியாக அதுவும் சரி சௌலபியமாக இருக்கு, அதுவும் சந்தோஷம். வேண்டிய மட்டும் விநியோகித்து போகிறார். இவற்றில் அடியேனுக்கு அல்பமும் பிரதிபத்தி. அதனால் ஒன்று எனக்கு எண்ணம் வேறு எண்ணம் இல்லை, வேறு ஒன்றுமான எண்ணம் கிடையாது. கபிஸ்தேன நிமித்தமாக ஒரு வெண்ணைக்காக தாம்பால் ஆப்புண்டு அழுதா என்று ஆதரவு தாந்தம் உண்டு. ஒரு எல்லாரும் உலகத்தையும் சர்வலோக நேந்தாவாகவும் நியமிக்கக்கூடியவனாய் இந்த பலத்தை பெற்றவனாய் இருந்தும் ஒரு வெண்ணெய் சாப்பிட்டா என்ற வெண்ணெய் உண்டா என்பதனாலே ஒரு அபலை பெண்ணிடத்தை நீ தாம்பினாலே கட்டப்பட்டு இருந்தாயே, வெண்ணெய் தாம்பால் ஆப்புண்டு என்று அழுதா என்று வித்தாந்தம் பண்ணி நீ அழுதியாமே, விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் என்று பாசப்படுகிறார் ஆழ்வார். விண்ணெல்லாம் கேட்க அழுதானான். அவன் அழுத பார்த்து பயந்துட்டான். கண்ணன் வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு ஒரு அழுத போனானா, பெருசாக ஓன்னு அழுதானா, மாணவன் நீ அழாத வெண்ணெய் சாப்பிட்டுட்டாலும். அது மாதிரியா இப்படி இருக்கும்படின்னு என்று இதில் போர் விசித்தராக இருந்தால், அதாவது
மனுஷத்தெய்கின்றமான அஜான சக்திகள் ஏன் இது அதிமானுஷ ஸ்தவத்தில் இன்னும் சொல்லும் பொழுது, அவள் தாம்பால் கட்டினாலே இல்லை, நீ அழுவானே, நீயும் கட்டியிருக்கலாமே, யசோதை ஏன் கட்டவில்லை, எதுக்காக நீ அழுதாய்? ஏன்னா அவள் சொல்லபடி கேட்பதற்காக தான் நீங்கள் வந்து அவதரித்திருக்கிறாய். அதனாலே மனுஷத்தை இருந்தமான அஜான சக்திகளை தான் அதுக்கு மனுஷாளுக்கு உண்டான குணங்களையும் எண்ணங்களையும் அவருடைய வாழ்க்கையோடு தன்னை பிணைத்து கொண்டு ஏறித்து கொண்டாயே, பின்ன அழுதவும் தீரமோ சரியாயிட்டு கொண்டாய், என்ன சாப்பிட்டாய் இருக்கட்டும், அழுணுமான அதுக்கு பின்ன அழுதவும் தீரமோ, இது என்ன சௌலபியபரமா? அழுதானா? அழுத உடனே நான் அம்மாவை பார்த்து பயப்படுறான், அதுதான் சௌலபிய பரமகாஷ்டி என்று உள்குடைந்து உருகின்ற பேச்சிலே தோன்றும் என்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. கடைசியாக ஒரு ஸ்லோகம், அதாவது எம்பெருமானாராலே சேவிக்கப்பட்ட தேவைப்பெருமான சேவிக்கப்பட்டனாலே எம்பெருமானாரடியாக ஒரு ஸ்லோகம் அருளுகிறார். அது ஸ்லோகத்தை மட்டும் அனுசந்திக்கிறேன். ராமானுஜாங்க சரணோஸ்மி குலப்பிரதீபக காசித்த யாமனமுனே சச்சநாத வம்சா வம்சப்பராங்குசமுனே சச்சதோபி தேவியா தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயா என்ற ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். பெங்களூரில் உள்ள எதிராஜிஜியர் மடத்தின் சார்பாக திவ்யபிரபந்ததாரா நடைபெற்றது. அதற்கு அடுத்தாற் போன்று ஸ்தோத்திரதாரா என்ற நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது. இந்த இதில் எம்ஓபி சாரிட்டியார் பாலசாதிங்கா சாரிட்டியார் மூலமாக நடைபெறுகிறது. எம்ஓபி சாரிட்டியார் பல பல கைங்கரியங்கள் செய்திருக்கிறார். அதில் முக்கியமானது ஒன்று அவசியம் சொல்லப்போகிறது. அடியங்களுடைய தகப்பனார் பெருமாள் கோயில் யதீந்திர பெருமாள் ஸ்தலசேன திருவாள் சுவாமி 1963 வேதவேதாந்த வர்த்தினி மற்றும் எம்ஓபி சாரிட்டியின் ஆதரவினாலே, அப்பொழுதெல்லாம் ரொம்ப சொல்பமாக தான் அதை சம்பாவனை தருவார்கள். அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு 60 பசங்கள் இருப்பார்கள். ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. இதே நம்பிளை சன்னிதியிலே சொல்லியிருக்கிறார். 63 முகுந்த மாலை, ஸ்தோத்திர ரத்னம், தாடி பஞ்சகம் மற்றும் சுதரச சதகம், விஷ்ணு சகஸ்ரநாமமே சந்தையாக மூன்று முறை சொல்லியிருக்கிறார். கத்தியத்திலையும் முதலான ஸ்தோத்திரங்கள் மட்டுமல்ல, நரசிம்மாஷ்டகம் முதலான பற்பல ஸ்தோத்திரங்கள் செய்திருக்கிறார். அதனாலே அந்த எம்ஓபி சாரிட்டியார் அப்பொழுது முதற்கொண்டே ஸ்தோத்திரபாடம், திவ்ய பிரபந்தம், வேதம் முதலியவற்றிற்கு ஒரு அங்கீகாரத்தை அளித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியே இருந்தால் க்ஷமிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். சீக்கிரம் மங்களம் குருவரியாய மங்களம் சரதாயனே மங்களம் காக்கியம் சாகித்ய சேரித்த மங்களம் ஆழ்வார் பெருமானா ஜெயத்தினுடைய பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.